ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, எனக்கு அதிகம் பிடித்த உனக்கு இனி வாழ்நாள் எல்லாம் எல்லையில்லா ஆனந்தமே. கூடிய விரைவில் உனக்கு நல்ல செய்தி வரும். என்னை முழுமையாக நம்பு. உனது நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது. உன்னுடன் இருந்து வாழ வைக்கும். உனக்கு வருவதாக நினைக்கின்ற நன்மையும் தீமையும் நான் உன்னை சரிப்படுத்துவதால் வருகிறது என்பதை உணர்ந்து கொள். உன்னை மேம்படுத்தவே மேற்கொண்டு வருகிறேன். உனது உணர்வு பக்தியாக மாறி என்னையே நீ குலதெய்வமாக வழிபடுவாய். எந்த நிலையிலும் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை உனக்குள் வேண்டும். என்ன கஷ்டமானால் என்ன, எல்லாம் அப்பாவையே சேரும் என்று எண்ணிக்கொள். ஒரு நாள் உனக்கு உரிய நாள் வரும். அந்த நாள் இந்த நாளாக கூட இருக்கலாம். நிராகரிப்புகளை கண்டு நெஞ்சு உடையாதே. உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகிறான் என்று அர்த்தம். உன்னை நிராகரித்தவர்கள் முன் உன்னை வாழ்ந்து காட்ட வைப்பேன். உன்னை பற்றி குறை கூறுபவர்களின் அழகு எப்படி என்று தெரிந்துவிடும். அதனால் உன்னை புறம் பேசுபவர்கள் கண்டு பயப்படாதே, வருந்தாதே, கோபம் கொள்ளாதே. அவர்களின் இயற்கையான குணம் அவ்வளவுதான் வாய்த்துள்ளது என்று எண்ணிக்கொள். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உனக்கு துணையாய் இருக்கின்றேன். வாழ்க்கையில் நிம்மதி என்றும் நிலைத்திருக்க வேண்டுமெனில் பிரச்சனைகளையும் பிரச்சனைக்கு உரியவர்களையும் தூரத்தில் வை. தேவையில்லாமல் உன்னை சுற்றியுள்ளவர்களிடம் கோபத்தை காண்பிப்பது தவறு. நல்ல விஷயங்களுக்காக மனதில் மாற்றங்கள் ஏற்கலாமே தவிர வேறு எதற்காகவும் நீ உன்னை மாற்றிக்கொள்ளாதே. நீ நீயாகவே வாழு. வாழ்க்கையே சிறந்த ஆசானாக உன்னை வழிநடத்தும். உன்னை முந்தி செல்பவர்களை கண்டு கலங்காதே. உனக்கான வெற்றியை உன்னால் மட்டுமே நிரப்ப முடியும். உன்னை ஏமாற்றி இருந்தாலும் அயர்ந்து போகாதே. எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே. நீ சந்திக்கும் தோல்விகள் ஏமாற்றங்கள் போல 2 மடங்கான வெகுமதிகளை நீ அடைவாய். வாழ்க்கையில் நீ இன்று கஷ்டப்படுவதைப் போலத்தான் உலகில் இருக்கிற அனைவரும் ஏதோ ஒரு நாள் கஷ்டப்பட்டு இருப்பார்கள் என்பதை உணர்ந்து கொள். அதனால் இந்த உலகத்தில் நீ மட்டும்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்ற எண்ணத்தை தூக்கி எறி. துன்பப்படாத மனிதனே கிடையாது. அவரவர் கர்ம வினைகளின்படி அது அனைவரும் அனுபவித்தே ஆக வேண்டும். தவறு இழைத்தவர்கள் எவராயினும் தண்டனை உண்டு என்பதை தெளிவாக தெரிந்து கொள். உனக்கு நிச்சயம் வெகுமதிகளை அள்ளித்தரப்போகிறேன். இமைப்பொழுதும் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன். என் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும். இனிமேல் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும். தொட்டது எல்லாம் துவங்கும். நான் உன்னை கைப்பிடித்து நடத்தி கொண்டு போகிறேன். முடியாது, என்னால் இது நடக்காது என்ற எண்ணத்தை நீ ஏற்றி கொண்டிருப்பதால் தான் இவ்வளவு நாள் கடந்து போயின. இன்று அதனை உடைத்து என்னால் முடியும் சாயப்பா, உங்களிடத்தில் அனைத்தையும் விட்டுவிட்டேன். அதன் விளைவுகளை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று தீர்க்கமான உறுதியான எண்ணத்தை கொண்டிருக்கிறாய். உன் மனதிற்கு உன்னை கோபுர உச்சியில் உட்கார வைக்கப் போகிறேன். என்றும் உனக்காக உலகமாய் உன் சாய் தேவாய் இருப்பேன். இந்த உலகில் வருத்தம் யாருக்கு இல்லை? இருளைப் போலவே சோகங்களும் வருத்தங்களும் யதார்த்தமானவை. உன்னை இருளிலிருந்து எப்படி ஒளியேற்றி மலரச் செய்வேனோ அதே போல் உன்னை துக்கத்திலிருந்து மகிழ்ச்சிக்கு ஆட்படுத்துவேன் என்பதில் உறுதியாக இரு. நம்பிக்கையுடன் இரு. அதற்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம் 2 தான். ஒன்று பொறுமையாக இருப்பது. பொறுமை இருந்தால்தான் நிதானம் இருக்கும். நிதானத்துடன் இருந்தால்தான் அமைதியாக இருக்க முடியும். அடுத்தது பரோபகாரம். அன்பு செலுத்து. எல்லோரிடமும் அன்பு செலுத்து. பாரபட்சமில்லாமல் அன்பு செலுத்து. எதிர்பார்ப்பில்லாமல் உதவத் தொடங்கு. காத்திரு. நடக்க இருப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் நடக்கும். நான் உன்னுடன் இருக்கும்போது கவலை எதற்கு? இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்ட நீ இனி உன் வாழ்வில் அற்புதங்களை காண்பாய். மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றும். உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் நிகழப்போகிறது. ஆனந்தத்திலும் நிறைந்த நிம்மதியிலும் திகைக்கப் போகிறாய்.
எவ்வளவு கூறினாலும் நீ என்னை பார்க்கும்போது கண்ணில் ஆனந்தமும் மனதில் வேதனையும் தெரிகிறதே. என் பிள்ளையான நீ வேதனை கொள்ளலாமா? உனக்கு நான் இருக்கையில் ஏன் வேதனை கொள்கிறாய்? உன் மனம் என்பது குழந்தையின் மனம் போல் பளிங்கு போல் தெளிவாக உள்ளது. ஆனால் அதை நீ உணராமல் தேவையில்லாத விஷயங்களை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய். உன் மனதில் ஏற்படும் அனைத்திற்கும் பொறுப்பு நானே. உன் தவறை நினைத்து வருந்துகிறாய், திருத்திக் கொள்ளவும் நினைக்கிறாய். அது அப்படியேவும் நடக்கும் பார். உன்னை நல்வழிப்படுத்தவே ஜென்ம ஜென்மமாய் உன்னை பின்தொடர்ந்து வருகின்றேன். அதனால் எதற்கும் பயப்படாமல் இரு. சந்தோஷத்தை ஆனந்தமாய் எடுத்து ரசிக்கிறாய், கஷ்டத்தை கண்டு ஓடுகிறாய். அதனால்தான் அது உன்னை துயரத்தில் துரத்துகிறது. இரண்டுமே ஒரே அளவில் நீ நினைக்கவும் கடந்து போவதற்கும் பழகிவிட்டால் உன் வாழ்க்கை சோலைவனமாய் இருக்கும். நீ மனதளவில் பயப்படாமல் இருந்தால்தான் தைரியமாக செயல்பட முடியும். நீ நம்பிக்கையோடு உன் கடமையை செய். நல்ல வசந்த காலம் உனக்காக காத்திருக்கிறது. நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரப்போகிறது. உன் வாழ்வில் விடிவெள்ளி முளைத்துவிட்டது. நீ வேண்டியதை பெறப்போகிறாய். நீ என் மடியில் அமர்ந்துள்ளாய். இனிமேல் உன் முன் நான் நடத்தி காட்டப் போகும் நிகழ்வு எல்லாம் நீ சிறு பிள்ளையாய் சிரிப்பை உதிர வைக்கும் தருணங்களாய் நான் தருவேன். உனக்கான ஒவ்வொரு நிமிடத்தையும் நான் உன் சாய்தேவா மாற்றியமைப்பேன். உனக்கான நல்ல நாட்கள் பிறக்கப் போகிறது. நிச்சயம் உன்னை பெருமைப்படுத்துவேன். நீ நிமிர்ந்து நிற்பாய். உன்னில் நான் என்றும் உன் சாய்தேவா இருக்கின்றேன். என் செல்லமே, சில சமயங்கள் பாரங்கள் உன் மனதில் இறுக்கிக் கொண்டு கனமாக்குகிறதா? அந்த பாரத்தை உண்டாக காரணம் நீ இல்லை. பிறகு ஏன் இந்த மனவலி? பாரத்தை நீ சுமப்பதாக ஏன் நினைக்கிறாய்? உண்மையில் உன் ஆன்மா மூலம் உன் பாரத்தை நான் சுமக்கின்றேன். உன் மனம் தேவையில்லா எல்லாவற்றையும் உள்ளே நிரப்பி அதை பெரிதுபடுத்துவதுதான் இதற்கு காரணம். நான் உன் மனதில் நிரம்பியிருப்பதை நீ உணர்வாய். உனக்கும் உன் குடும்பத்திற்கும் எல்லாம் நல்லதாய் நடக்கும். உன் எண்ணங்கள் போலவேதான் எல்லாம் என புரிந்து கொண்டாயா? மனதில் நல்லதை பதித்து வை. இனிமேல் அதற்கான வேலையைத்தான் உன் சாய்தேவா செய்ய போகிறேன். உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் உன் நம்பிக்கையையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு உன் பலத்தையும் உனது விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை உன் சாய்தேவா நான் அறிவேன். எனது பரிபூர்ண அருளும் ஆசியும் என் பிள்ளைக்கு எப்போதும் உண்டு. ஓம் சாய்ராம்.